வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது சாம்பார் சாதம். இது கூட உருளைக்கிழங்கு ஒருவல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 300 கிராம், துவரம்பருப்பு 150 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி ஒரு பெரிய லெமன் சைஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் சின்ன துண்டு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெய் 5 டேபிள் ஸ்பூன், நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிட்டோன்னா, இந்த பச்சை அரிசியும் துவரம்பருப்பு நல்லா ஊற வச்சிடும். வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க ஆரம்பிங்க. ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் நீங்கள் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக வெந்து வரும். சில பேருக்கு சாம்பார் சாதம் பண்ணும்போது அந்த பருப்பெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பருப்பு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அந்த பருப்பும் அரிசியும் நல்லா வெந்து வரும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காய கட்டி இதெல்லாம் போட்ட பிறகு தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, பெரிய கிளாஸ் எடுத்துக்கங்க. அந்த கிளாஸில் 4லேருந்து 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கரில் வேக விட்டு தான் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். மேலே அந்த அரிசி கொஞ்சம் முழுசாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி நல்லா வெந்திருக்கும், மசிஞ்சு வரும். இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் டெக்ஸ்சர் சூப்பராக வரும். சில பேர் சாம்பார் சாதம் பண்ணுவாங்க, ஆனால் சாம்பார் தனியாக இருக்கும், அரிசி தனியாக இருக்கும். அதே டைமில் அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்காது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக எப்படி பாயில் பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சாம்பார் மசாலா எப்படி ரெடி பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய். இந்த நெய்யும் நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம் தாளிப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர டைமில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சாம்பார் சாதனாவே சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நிறைய பேர் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணலோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக கொடுக்கும். அதே டைமில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் எப்போவுமே பெரிய வெங்காயம் இருக்கும். அதனால தான் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு அந்த மசாலாவோட அந்த சாதமும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வெங்காயம் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே காய்கறி போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தனியா பவுடர். நான் சாம்பார் பவுடர் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் அந்த சாம்பார் பவுடர் அரைச்சி வச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணா அந்த சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறது சொல்லி லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது தனியாத்தூள் போட்டாச்சா? இதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் 1 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு பிறகு காய் நல்லா வெந்து வர்றதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம்.
இந்த இடத்துல கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, சில பேர் புளி உடனே ஊற்றிடுவாங்க. புளி ஊற்றக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மூடி போட்டு காய் வெந்த பிறகு தான் புளி ஆட் பண்ணுறோம். எதுக்காக புளி எடுத்த உடனே ஊற்றக்கூடாது சொல்கிறேன்னா, காரணம் இருக்குது. அந்த மசாலா வெந்து வரதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் எடுத்த உடனே புளி ஊற்றிட்டீங்கன்னா அந்த காய்கறிலாம் வேக வேக அந்த டெக்ஸ்சர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மசாலா காய் நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கு பிறகு ஏற்கனவே வேக வச்ச சாதத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம்லாம் முழுசாக இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து இந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். சாதம் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி டெக்ஸ்டில் கரெக்டாக வந்துடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் சாம்பார் சாதம் செய்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி மாதிரி விட்டுருவாங்க. அதே டைமில் கெட்டியாக ஆகிடும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இதில் நெய் கொஞ்சம் காய்ச்சி ஊற்ற போகிறோம். அதாவது கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்ற போகிறோம். அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, முந்திரி பருப்பு, கொஞ்சம் காஞ்சி திராட்சை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டுறோம். அதே இடத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாராளமாக நெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த டெக்ஸ்சர் நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு உடனே கெட்டியாகிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல நெய் காய்ச்சி ஊற்றுறோம். முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் அந்த டெக்ஸ்சர் அப்படியே இருக்கும். இதை தொடர்ந்து உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, வெங்காயம் 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. யார் வேணாலும் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தாளிப்பு கரெக்டாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல சீரகத்துக்கு பதிலாக சோம்பும் போடலாம். சோம்பு போட்டால் அந்த மசாலா வாசனை கொஞ்சம் லைட்டாக மாறும். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா சீரகம் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். வெங்காயம் இந்த இடத்துல அதிகமாக நான் யூஸ் பண்ணல, 1 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதிகமாக போட்டிங்கன்னா அந்த மசாலா அதிகமாகவும் அதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த ரெசிபியோட ஸ்பெஷல் என்னன்னா, சுக்கா ஸ்டைலில் வரணும். அதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே. அதனால தான் வெங்காயம் 1 போட்டால் போதும் சொல்கிறேன். அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். சரிங்களா? அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்காக தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். பவுடர் மசாலா நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றின பிறகு மஞ்சள்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள். வெந்து வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு இதில் போட போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு நல்லா பீல் பண்ணுங்கள். பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய பீஸாக போட்டினா உங்களுக்கு சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. அது மட்டும் இல்லை, அந்த காரம் கரெக்டாக தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றி குக் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டேன்னா, அந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா, அந்த உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக அந்த உருளைக்கிழங்கு இறங்கும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றணும் சொல்ல வரேன்.
இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக தெளிக்கிறோம். அதுக்கு முன்னே தண்ணியாக இருந்தாலும் கிழங்கு ரொம்ப வெந்தாலும் மேஷ் ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி வெந்து வர டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எந்த ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி பண்ணாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதோட ஃப்ளேவர், அதோட பலன்கள் நிறைய இருக்குது. அந்த கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கா. கிழங்கு கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக 10% கிழங்கு வேகலோட அந்த காரத்தோட தன்மை கரெக்டாக தெரியாது. அதனால தான் நல்லா வேகணும்னு சொல்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி ஜூஸியாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இன்னும் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணினா இன்னும் ட்ரை ஆகும். இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பர்டிகுலர் தயிர் சாதம் இந்த மாதிரி பருப்பு குழம்போட தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி.